வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகத்தில் நாம் சந்திக்க இருக்கின்ற ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நாம் நடத்த இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறப்ப இந்த வாரம் ஒரு முக்கிய பரபரப்பை ஏற்படுத்தின தலைவர்களில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கீங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் தமிழகத்தில் இல்லை வேணும்ன்றீங்க. இதுக்கு என்ன அரசியல் பின்னணி? திடீரென்று ஏன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கணும்? இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது, வெளிப்படையான ஒரு வேண்டுகோள். தமிழகத்தில் 1967க்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறி மாறி ஆட்சி நடத்தி வருகிறார்கள். அதற்கு முன்பு காங்கிரஸும் ஒரே கட்சியாகத்தான் ஆட்சி நடத்தியது. அகில இந்திய அளவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, இவற்றை மாற்று சக்தியாக இருந்து அப்புறப்படுத்துவதற்கான வலிமை பெற்ற எதிர்க்கட்சி இல்லை. 1977 முதலாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவானது. அந்த கூட்டணி எப்படி வலிமையாக உருவானது என்றால், கூட்டணி அரசு என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான், அந்த கொள்கையின் அடிப்படையில் தான். அந்த கோட்பாட்டை முன்வைக்கவில்லை என்றால் ஜனதா என்கிற ஒரு கூட்டணியை உருவாகி இருக்காது. 30 ஆண்டு காலமாக அசைக்க முடியாமல் இருந்த காங்கிரஸ் ஆட்சியை அசைத்திருக்க முடியாது. ஆகவே பாரதிய ஜனதாவும் அதே கோட்பாட்டை பின்பற்றி அதற்கு பின்னர் காங்கிரஸை அதிலிருந்து அப்புறப்படுத்தி ஆட்சியை பிடிக்க முடிந்தது. அதுதான் தொடர்ந்து டெல்லியிலே யூபிஏவாகவும் என்டிஏ என்கிற அடிப்படையிலும் கூட்டணி அரசு மாறி மாறி உருவாகி இருக்கிறது. இதனால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகள், சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் அரசியல் தளத்திலே அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான, ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஜனதா பரிவார முயற்சி மீண்டும் நடைபெறுது. அது மாதிரி அந்த மாதிரியான முன்மாதிரி கூட எடுத்துக்கலாமா? இப்ப ஜனதாக்கான முயற்சி கூட நடைபெறுது. அந்த முயற்சி, ஆமா, ஜனதா பரிவார் அவங்க கூட்டணி அரசுங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் சேர்ந்திருக்கிறார்களா என்று தெரியாது. ஆனால் நான் பிஜேபி ஆன்டி பிஜேபி. ஆனால் கூட்டணி அரசு என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைவதற்கு 2 முக்கியமான காரணம். எந்த ஒரு கட்சியும் இப்போ பிஜேபியை எதிர்த்து ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றில்லை, காங்கிரஸ் உட்பட டெல்லியில். ஆகவே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கிடையிலே ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம், அதன் அடிப்படையில் நாம் ஒன்று சேருவோம் என்கிற ஒரு கோட்பாடு தேவைப்படுகிறது. அப்போதுதான் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கூட ஒரு அணியை அகில இந்திய அளவில் உருவாக்க முடியும். அதே நிலை தான் தமிழ்நாட்டில். திமுக இல்லை என்றால் அதிமுக, அதிமுக இல்லை என்றால் திமுக. அதை எதிர்க்கிற கட்சிகள் எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஓட் பேங்க் உள்ள கட்சிகளாகத்தான் இருக்கின்றது. இப்போ நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான தேமுதிக கூட 10 தொடங்கி இப்போது 8, 7 என்கிற அளவுக்கு அது சரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வேறு எந்த கட்சியுமே அந்த 8 என்கிற வாக்கு வங்கியை கூட எட்ட முடியாத நிலையிலே இருக்கின்றன. அப்போ இதில் எந்த ஒரு கட்சியும் அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக ஆட்சியை உருவாக்கக்கூடிய வலிமை பெற்றதாக இல்லை, அல்லது திமுகவுக்கு மாற்றாக ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வலிமை பெற்றதாக இல்லை. அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று சொல்லிக் கொள்கிற அத்தனை பேருமே 1% 1.5% வாக்கு வங்கி உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் அல்லது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வகையில் ஒரு மாற்று சக்தி உருவாக வேண்டுமானால் 1% 5% வரையில் வாக்கு வங்கி உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு இடையிலே ஒரு கூட்டணி அரசு என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் அவற்றை எதிர்க்க வேண்டும். அல்லது திமுகவோ அதிமுகவோ நாங்கள் கூட்டணி அரசுக்கு தயாராக இருக்கிறோம், எங்களோடு சேருகிறவர்கள் சேரலாம் என்று அவர்கள் முன்மொழிய வேண்டும். இதை எதற்காக நாம் இந்த கோரிக்கையை அல்லது வேண்டுகோளை முன்வைக்கிறோம் என்றால், விளிம்பு நிலை சமூகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராவது என்பது அதிகாரத்தில் பங்கு, அமைச்சராவது என்பது ஆட்சியில் பங்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற சொல்லாடலுக்கு இந்த வேறுபாடு உண்டு. இதுவரையில் தமிழகத்திலே அதிகாரத்தில் பங்கு வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர ஆட்சியில் பங்கு வழங்கப்படவில்லை. எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்திய பிறகு ஒரு சின்ன சின்ன பரிந்துரைக்கு கூட அவர்களிடத்தில் போய் நாம் பிச்சை கேட்பது போல் தான் நிற்க வேண்டியிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, கூட்டணியிலே சேருகிற வரையில்
இந்த கூட்டணியில் நாம் இடம்பெற முடியுமா முடியாதா என்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் கொண்டு போய் விட்டு விடுகின்றன. சில நேரங்களிலே எந்த விதமான ஈவிரக்கமும் இல்லாமல் கூட தோழமை கட்சிகளை கழட்டி விடுகிற நிலையும் உண்டு. எனவே இந்த நிலையை மாற்றுவதற்கு மற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு ஜாயிண்ட் நெகோசியேஷன், ஒரு இணைந்த பேரம் பேசுகிற வலிமையை பெறத்தக்க வகையிலே முதல்ல ஒரு கூட்டணியாக சேர வேண்டும். அதிக சீட்டு வாங்குறதுக்கான இடம்ங்கிற மாதிரி தான், மந்திரி சபையிலும் இடம் கிடைக்கணுங்கிற மாதிரி அதுதான் கூட்டணி அரசுங்கிறது. கூட்டணியில் இடம்பெறுவது என்பது வெறும் தொகுதி உடன்பாடு. தொகுதி உடன்பாட்டை தாண்டி அதிகாரத்தில், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும். இப்போ ஒரே ஒரு எம்பி வெற்றி பெற்றால் கூட யூபியோட அமைச்சராக முடியும், ஏன்னா அது கூட்டணி அரசு கோட்பாடு. அதே மாதிரி ஒரே ஒரு எம்எல்ஏ ஆனால் கூட கூட்டணி கட்சியில் அவங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் சிறுபான்மையினர், தலித்துகள், பழங்குடியினர், இப்படி சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்ட நீண்ட நெடுங்காலம் அதிகாரத்தோடு தொடர்பே இல்லாத சமூக பிரதிநிதிகள் ஆட்சியில் இடம்பெற முடியும். இது ஒருவேளை திமுக அதிமுகவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான். நாங்கள் இவ்வளவு விடுதலை சிறுத்தைகள் தனியாக இல்லை, புதிய தமிழகம் தனியாக இல்லை, மனிதநேய மக்கள் கட்சி தனியாக இல்லை, சேர்ந்து ஒரு பல்கா நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான். இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் செக் வைக்கிற நடவடிக்கையாக பார்க்க வேண்டியதில்லை. விளிம்பு நிலை சமூகத்தினருக்கு அதிகாரம் தேவை என்கிற ஒரு பார்வையாகத்தான் இதை பார்க்கலாம். இப்போ லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், நிதிஷ்குமார், இப்படி மாநில கட்சிகள் எல்லாம் சாதாரண மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுகிற கட்சிகள் எல்லாம் அங்கே அதிகாரத்துக்கு போக முடிந்தது. இப்போ யூபிஏவில் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. என்டிஏவில் கூட தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதில் ஆட்சியில் இடம்பெற முடிந்தது. அந்த மாதிரி சாதாரண மக்களினுடைய பிரதிநிதிகள் இடம்பெறக்கூடிய வகையிலான ஒரு கோட்பாடு தான் கூட்டணி அரசு கோட்பாடு. இது அடிப்படையான ஜனநாயக கோட்பாடு. இல்லை, இப்போ நீங்கள் அமைக்கிற இந்த கூட்டணி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி திமுக அதிமுகவோட ஒப்பந்தம் போகிறதுக்கு முன்னாடி அமைக்கிற அந்த கூட்டணி, இதே மாதிரி விஷயத்தை தான் ராமதாஸ் அவர்களும் பண்ணாங்க. அவர் அமைச்ச கூட்டணி சாதி சங்கத்தில் சொன்னார், அது வெறும் தொகுதி உடன்பாட்டுக்கான முயற்சி. அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற முயற்சி அவங்க மேற்கொள்ளலை. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியலில் முதல் முறையாக இந்த முன்மொழிதலை விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிறது. கூட்டணி அரசு என்கிற ஒரு கோட்பாட்டு புரிதல் வேண்டும். இது வெறும் திமுக அதிமுக அல்லாத கட்சிகளுக்கு மட்டும் இதை நான் சொல்லலை, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன். அவர்களும் அந்த மாதிரி இந்த ஜனநாயக புரிதலை பெற வேண்டும், ஜனநாயக பார்வையை பெற வேண்டும். அது அவசியமானதுன்னு சொல்லுகிறேன். இல்லை, இது நீங்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் அப்படின்னு. இதுக்கு நீங்கள் இன்னும் அடிப்படையிலே இது இப்போ விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இது மாதிரி கட்சிகளுக்கும் உரிமை வேணும், மந்திரி ஆகணுங்கிறத விட 18 விழுக்காடு இருக்கிற அந்த இடஒதுக்கீடு இதை மந்திரி சபையிலையும் வேணும். இப்போ நீங்கள் எம்எல்ஏல தானே 18 விழுக்காடு இருக்கிறாங்க, அதில் அவங்க கொடுத்துட்றாங்க. மந்திரி விழுக்காடுன்னு வரும்போது ஆதி திராவிடர்கள் எல்லாருக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் துறை அமைச்சர், இல்லாட்டி ஏதாவது ஒரு அமைச்சர், அவ்வளோதான். 2-3க்கு மேலே கிடைக்கிறது இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே வைக்கலாமே, 18 விழுக்காடு மந்திரி இதுலேயும் ஒரு இடஒதுக்கீடு வேணுங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை வைக்கலாம். அதாவது அடிப்படையே மாற்றுறதுக்கு வசதியாக நான் அடிப்படையான கோட்பாட்டு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் தலித் மக்களுடைய கோரிக்கையை சொல்கிறீங்க. தலித் மக்களுடைய கோரிக்கையும் உள்ளடங்கியது தான் நான் சொல்கிறதும் கூட. ஆனால் முதல்ல அந்த கான்செப்ட், அதாவது பாலிசியை முதல்ல ஒத்துக்க வைக்கிறது தான் என்னுடைய போராட்டம். தமிழ்நாட்டுக்குள்ளே முதல்ல கூட்டணி அரசுக்கு, கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்களை ஒப்புக்கொள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு விளிம்பு நிலை சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவ கட்சிகள் போராட வேண்டும். இப்போ இந்த கான்செப்டுக்கான ஒரு போராட்டமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். அதற்கு பிறகுதான் நாம் கூட்டணி அரசுக்கான கொள்கை உடன்பாடு வந்த பிறகுதான் யார் யாருக்கு என்னென்ன இடம், எவ்வளவு இடம் அப்படிங்கிறத நம்ம பேச முடியும். இப்போ உங்களுடைய கூட்டணி இதில் எல்லாம் அழைப்பு திமுக அதிமுக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுக்கும் இருக்குமா? யார் இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ், தேமுதிக, இடதுசாரிகள், இன்னும் இதர அரசியல் கட்சிகள், அதிதீவிரமான மதவாத அரசியல் கட்சி, அதிதீவிரமான சாதியவாத அரசியல் கட்சி, இந்த இரண்டையும் தவிர மற்ற கட்சி தலைவர்களை எல்லாம் நேரிலே சந்திப்பது, எம்முடைய இந்த வேண்டுகோளை அல்லது முன்மொழிதலை அவர்களோடு விவாதிப்பது என்று ஒரு முடிவில் நாங்கள் இருக்கிறோம். இந்த சந்திப்புகளுக்கு பிறகு எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்க்கக்கூடாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் முன்மொழிகிற ஒரு வேண்டுகோள். நாளைக்கு ஒருவேளை விஜயகாந்தை கூட என் தலைமையில் நான் ஒரு கூட்டணி அரசை அமைப்பதற்கு தயாராக இருக்கிறேன், என்னோடு கூட்டணிக்கு வருகிறவர்கள் வாருங்கள் என்று கூட அழைப்பு விடுக்கலாம். வைகோ கூட நான் தலைமை தாங்கி ஒரு அணி நடத்த தயாராக இருக்கிறேன்,
கூட்டணி அரசுக்கு நான் உடன்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதிலிருந்து நாம் என்ன சொல்ல வரோம்னா, ஒரே நிபந்தனை தான், கூட்டணி அரசுக்கு உடன்படுகிறவர்களோடு கூட்டணி வைப்பது. இது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு மட்டும் அல்ல, இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் இந்த கருத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், இந்த கருத்துக்கு முன்வர வேண்டும். ஆனால் இந்த அழைப்புல இந்த ஆலோசனையில கண்டிப்பா பாமக இருக்காது. ஆமாம், அவங்க வந்து சாதியவாதத்தை வந்து ஒரு அரசியல் உத்தியாக கையில் எடுத்து ஒரு தலித் வெறுப்பு அரசியலை வந்து முன்வைக்கிறாங்க. தலித் வெறுப்பு அரசியல் அந்த பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ சமீபத்தில் அப்படி நடக்குது. அவங்களுடைய கட்சியினுடைய அரசியல் அடிநாதமே வந்து தலித் வெறுப்பு அரசியல் தான். நீண்ட காலமே அதை செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் தணிக்கணுங்கிறதுக்காக தான் இடைக்காலத்தில் நம்ம அவங்களெல்லாம் கை கோர்த்தோம். அவங்க 1989 அவங்க சாலை மறியல் போராட்டம் நடத்தும் போதே தலித் வெறுப்பை தான் வந்து அவங்க விதைச்சாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை பேசிக் கொண்டிருந்த போது திமுகவும் அதிமுகவும் ஒருமித்த நிலைப்பாட்டில் இருந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்த போது தம்முடைய அரசியல் உத்தியை நடைமுறைப்படுத்தியது தான் தருமபுரி வன்முறை. அது திட்டமிட்ட ஒரு வன்முறை. இப்போ சமீபத்தில் அன்புமணி அவர்கள் வந்து சொன்னார், கொஞ்சம் முன்னாடி, எங்கள் அப்பா கொஞ்சம் பழைய டைப் ஆள், நான் அப்படி கிடையாது, நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னாரு. அது கிட்டத்தட்ட அவர் வந்து இப்போ திருமாவளவன் வந்தால் கூட அன்புமணி பேச தயார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்ச நாள் மெயின் அஜெண்டா அஜெண்டா முடிஞ்சு போச்சு. தருமபுரியில் வெற்றி பெறணும், அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது அவங்க வேற நோக்கம், அதுக்காக அவங்க அப்படி பேசலாம். ஆனால் அவங்களுடைய அடிப்படையான அரசியலுங்கிறது வெறுப்பு, ஹேட்ரட் பாலிடிக்ஸ் தான், வெறுப்பு அரசியல். அதாவது பாரதிய ஜனதா வந்து மத வெறுப்பை அல்லது முஸ்லீம் வெறுப்பை விதைக்கிறது. அதன் மூலம் மற்ற மதங்களை சார்ந்தவர்களை, பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை அணிதிரட்டிவிட முடியுங்கிறது அவங்களுடைய உத்தி. அதே அடிப்படையில் தலித் வெறுப்பை விதைத்தால் தலித் அல்லாத சமூகத்தினரின் வாக்கு வங்கியை திரட்டிவிட முடியுங்கிறது இவங்களுடைய உத்தி. இப்போ அதை பயன்படுத்தி மோடி அலை, விஜயகாந்தோடைய வாக்கு வங்கி, இந்த தலித் வெறுப்பு, இந்த 3 ஃபேக்டர்ஸ், 3 கூறுகளை அடிப்படையாக வைத்து தான் தருமபுரியில் அவங்க வெற்றி பெற்றது. அவங்களுடைய கொள்கையை சொல்லியோ அல்லது அவங்களுடைய தொண்டுக்கு மக்கள் அளித்த மரியாதை வைத்தோ அந்த வெற்றியை அவங்க பெற்றுவிடவில்லை. ஆகவே அதிதீவிரமான சாதி, அதிதீவிரமான மதம் ஆகியவற்றை மக்களுக்கும் அந்த உணர்வு இருக்குன்னு தானே அர்த்தம். மக்களுக்கும் அந்த உணர்வு வந்து நீண்ட காலமாக வந்து அவங்க மீது திணிக்கப்பட்ட உணர்வுகள், அது வந்து சமூகத்தில் உடனே அது புறையோடி போன உணர்வுகளை வந்து மாற்ற முடியாது. அதை வந்து இவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள், அதை வந்து ஒரு உத்தியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல தலைமை அப்பாவி மக்களின் இந்த உணர்ச்சிகளை தங்களுக்கு சாதகமாக அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வது நியாயமாக. இப்போ நீங்கள் வந்து இப்போ மீண்டும் மீண்டும் வந்து நான் தலித் அப்படிங்கிற அமைப்பை தாண்டி ஒட்டுமொத்த தமிழகத்தின் மைய நீரோட்ட அரசியலை ஒடுக்குமுறை மக்கள் இது பண்ணணும், தமிழர் வாழ்வாதார பிரச்சனைகளை நம்ம இணைந்து செயல்படணுங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்கிறீங்க. சாதி ஒழிப்பு, அதுவே தமிழ் தேசியங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்கிறீங்க. அந்த வகையில் வன்னியர் மக்களுக்கும் ஆதி திராவிட மக்களுக்குமான ஒற்றுமைக்கான செயல்பாடுகள் நீங்கள் முன்னெடுக்கிறீங்களா? அதுக்கான விஷயங்களை உங்கள் அமைப்பு மக்கள்லாம் இல்லை ஏற்றுக்கிறாங்களா? வன்னியர் சமூகம்ங்கிறது மட்டும் இல்லை, எல்லா சமூகத்தினரோடும் மக்களோடு நாங்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கணும். எங்களுக்கு எந்த ஒரு பலன் இருக்குது, எங்களுக்கு பலன் கிடைச்சிருக்காங்க, கட்டாயமாக பலன் கிடைச்சிருக்கு. ஏராளமான தோழர்கள், இளைய தலைமுறையினர், படித்த இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பொறுப்பில் இருக்கிறார்கள், நிறைய வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு தற்குறி அரசியலை பேசக்கூடியவர்கள் இந்த 2 சமூகங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய நீண்டகால வேறுபாடுகளை பகையாக மாற்றி, ஒரு வெறுப்பாக மாற்றி மோதலை தூண்டிவிடுகிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்படி மோதலை தூண்டிவிடக்கூடிய கட்சியினர் மீது தான் எங்களுக்கு வருத்தமே தவிர சாதாரண மக்களோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாரத்தில் நடந்த 2-3 நாள் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அன்புமணி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அறிக்கை போட்டுட்டு இருக்காங்க, யாருக்கு தகுதி இருக்குது, தலைமைக்கான தகுதி யாருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இவர் நான் டாக்டர் படித்தேன், ஓப்பன் கோட்டாவில் படிச்சிருக்கேன், நான் அவனும் இடஒதுக்கீட்டில் படிக்கலன்னு பல்வேறு விஷயங்களை இவருடைய கோட்டா விட்டார். ஸ்டாலின் அவர்கள் வந்து நீ உனக்கு பேச தகுதியே இல்லைங்கிற மாதிரி, எனக்கு கூட வர்றதுக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்கேன். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாரில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதனால் இதை வந்து 2 பேருக்கும் இடையிலான அறிக்கை மோதல் என்று நாம் விவரிக்கக்கூடாது. அந்த கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமரை செல்வன் அவர்கள்தான் அவருக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் சொல்வதாக இருந்தால் தாமரை செல்வன் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில் நடக்கிற ஒரு அறிக்கை மோதல் என்று இதை நாம் சொல்லலாம். ஆனால் இது வந்து மிகவும் ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கை. இதில் எந்த விதமான பயனும் இல்லை, மக்களுக்கு இது எந்த விதமான நல்லதும் நடக்கப் போவதில்லை.
தங்களை ஊடக வெளிச்சத்தில் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் கையாளுகிற ஒரு உத்தி. இதற்கு மேல் இது கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இல்லை, இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து தகுதி இல்லை, அப்படி எனக்கு நீ பேசுறதுக்கு தகுதி இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா? ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தர் வந்து தகுதி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? உனக்கு என் பேசுறதுக்கு தகுதி இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தையை அவர் தவிர்த்துருக்கலாமேங்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் மறுத்தே சொல்லியிருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் அதை பேசலாமான்னு கேட்டுருக்கலாமலே, இதெல்லாம் தகுதி கிடையாது, என்னை கேள்வி கேட்க உனக்கு தகுதி கிடையாதுங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? இவங்க அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தானே இந்த இயக்கம் வளர்ந்தது, சமூக நீதி. இவங்க வந்து தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாமா இவங்க? அதாவது இந்த சொல்லாடல் வந்து கட்டாயமாக விமர்சனத்திற்குரிய ஒன்று தான். எனக்கு அவர் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை, அல்லது நான் எனக்கு இணையான தகுதி உள்ளவர்களோடு தான் பேசுவேன் என்று சொல்லுவது ஒரு விமர்சனத்திற்குரிய, இந்த ஜனநாயக விழிப்புணர்வு உள்ள காலகட்டத்தில் விமர்சனத்திற்குரிய ஒரு சொல்லாடல் தான். ஆனால் வேண்டுமென்றே வழியிலே குறுக்கே காலை நீட்டி வம்புக்கு இழுக்கிற நடவடிக்கைகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி அதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்கிற போது இயல்பாக இப்படிப்பட்ட எதிர்வினை வரத்தான் செய்யும். அதை நான் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு உள்நோக்கத்தோடு இது சீண்டப்படுகிறது. அரசியலில் இம்மாதிரியான அணுகுமுறைகளும் தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து இந்த விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் எல்லா கட்சியும் அதிமுக பாமக தவிர்த்து எல்லாரும் போய் அந்த மேகதாது பிரச்சனைக்காக பிரதமரை வந்து சந்தித்து பேசுனீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது பயனுள்ளதாக இருந்ததா? அதற்கு பின்னால் அரசியல் இருக்குன்னு சொல்கிற இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதே இடத்தில் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னை சந்தித்து அழைப்பு விடுத்தார். நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன் பிரதமரை சந்திப்பதற்கு. நரேந்திர மோடி அவர்களை மிக கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்று. ஆனாலும் இதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் ஆந்திராவில் 20 அப்பாவி கூலி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், எல்லா அரசியல் கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையாவது உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்ததை நான் உணர்ந்தேன். பல்வேறு காரணங்களை சொல்லி, நொண்டிச்சாக்குகளை சொல்லி ஒவ்வொருவரும் தனித்தனியே சிதறி கிடப்பதை விட்டுவிட்டு, எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழர்களின் நலன்களுக்காக நாம் அனைவரும் ஓரணியில் இருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அல்லது இந்திய அரசுக்கு அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் உடனடியாக நான் ஒப்புக்கொண்டேன். 5 முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசப்போவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார். மேகதாத் ராசிமணல் என்கிற இடத்திலே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க வேண்டும். ஆந்திராவில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி கூலி தமிழர்களின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும். பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டுகிற கேரள அரசின் முயற்சியையும் தடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடத்திலே வழங்கப் போகிறோம். இதில் காங்கிரஸும் வருகிறது, மற்ற கட்சிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்களும் வர வேண்டும் என்று சொன்னதும் நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். பாரதிய ஜனதாவோடு எங்களுக்கு கொள்கை ரீதியான பகை, காங்கிரஸுக்கு அவர்களுக்கு அதிகார போட்டியிலான பகை. அப்படிப்பட்ட நிலையிலும் நேருக்கு நேராக எதிரியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சியில் அந்த கட்சியினுடைய பிரதமரை சந்திப்பதற்கு காங்கிரஸே அங்கு வந்தது. ஆகவே இதில் பாரதிய ஜனதா இந்த முயற்சியை எடுத்தது, அதனால் நாங்கள் செல்லவில்லை என்று சொல்லுகிற அந்த விளக்கத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் கூட நாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தில் நின்றால் அவர்களின் உள்நோக்கம் அடிபட்டு போய்விடும். வெளியிலே நின்று அது பிஜேபி முயற்சி செய்கிற காரணத்தினால் நாங்கள் போகவில்லை என்று சொல்லுகிற போதுதான் அதற்கு ஒரு வலு கூடுகிறது. ஜவஹர்லால் அவர்கள், பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இந்த காரணத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா தமிழிசை அவர்கள் வந்து விஜயகாந்த் முயற்சி எடுத்த அடுத்த நாள் வந்து நான் எங்களோட முயற்சியால் தான் நடந்ததுன்னு அவங்க பேட்டி அப்படி கிளைம் பண்ணாலும் தவறில்லை என்று நான், அது பாரதிய ஜனதா கட்சி தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலே கூட நடந்திருந்தாலும் தமிழர்கள் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், பிரதமரை சந்திக்கிறோம். நாம் வெறும் நரேந்திர மோடியை சந்திக்கவில்லை, அவர் இந்தியாவினுடைய பிரதமர். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கு வேண்டாதவர்களின் கைகளில் தான் அரசியல் அதிகாரம் இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய எதிரிகளின் கைகளில் தான் அரசியல் அதிகாரம் இருக்கிறது. ஆக அரசியல் அதிகாரம் உள்ளவர்களோடு பேசுவது தான் அரசியல் தளத்தில் நாம் மாற்ற வேண்டிய கடமை. அப்படி இல்லை என்றால் தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று நாம் விலகி இருக்க வேண்டும். இப்போ டெல்லி செய்தியாளர் சந்திப்பில் நடந்த விஷயமும் மிகப்பெரிய அளவில்
முகநூல் வாட்ஸ்அப்புன்னு எல்லா இடத்துலையும் பரவுச்சு. விஜயகாந்த் அவர்கள் நடந்து கொண்டது ஏன் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு செய்தியாளரை சந்திப்புங்கிறது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில். செய்தியாளர்கள் இப்போ நீங்களும் செய்தியாளர் சந்திப்பீங்க, ராமதாஸ் எல்லாரும் செய்தியாளர் சந்திக்கிறது கோப்பரெல்லாம் கூட நடக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் எந்த கேள்வி கேட்டாலும் நான் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறது, செய்தியாளர்களை திட்டுறது. நீங்கள் எல்லா செய்தியாளர்களையும் திட்டினாரா? இருந்தாலும் அவரும் செய்தியாளர் தானே, அந்த தொலைக்காட்சி செய்தியாளர். அது நியாயப்படுத்தல. ஆனால் அதிலும் ஒரு உள்நோக்கம் இருப்பதை அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் குறிப்பிட்ட ஒரு செய்தி ஊடகத்தை குறிப்பிட்டு சொல்கிறார், உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு. அப்போ அவரை வந்து உள்நோக்கத்தோடு சீண்டுகிற ஒரு வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்வதாக அவர் நம்புகிற காரணத்தினால் அந்த எதிர்வினை வந்து வெளிப்படுகிறது. ஆனாலும் கூட அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சர் என்கிற கனவுகளோடு அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வருகிறவர். அவர் அந்த இடத்திலே அப்படி எதிர்வினை ஆற்றியிருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இந்த விஜயகாந்த் அவர்கள் சந்தித்தது இது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும், அதிமுகவுக்கு எதிராக ஒரு அணி திரட்டுறான்னு ஒரு அரசியல் வந்தது. இப்போ 2 நாளாக வந்து புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து திமுக தலைவர் அவரை சந்தித்துட்டு, நானும் இப்போ எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து தமிழக மக்களுக்காக ஒரு பொது கூட்டமைப்பை அமைக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வாசனை கூட தமிழர்களுக்காக யார் நல்லது செய்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கும். இல்லை அந்த இது என்ன சொல்கிறாங்க, அது பிஜேபி சந்திரிச்சு, இதுக்கு முன்னாடி திமுக இருக்கிறாங்க. அதாவது தேர்தல் நேரத்தில் எல்லாரும் தமிழர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவங்க கிரெடிட் வாங்கிடக்கூடாது. இப்போ அதிமுக எம்பிக்கள்லாம் போய் சந்தித்தப்போ அவங்க ஒரு நிகழ்ச்சி, கனிமொழி அவர்களும் தம்பிதுரை அவர்களும் பக்கத்தில் போய் சந்திச்சாங்க அப்படிங்கிறத ஒரு கிரெடிட்டாக அதிமுகவுக்கு வந்துச்சு. உடனே பிஜேபி போட்டியை நான் வந்து பிரதமர் மோடியை சந்திக்க வைக்கிறேன் தமிழர் பிரச்சனைக்கு யார் நடந்தது. இப்போ திமுக வந்து அந்த கிரெடிட் பிஜேபி போயிடக்கூடாதுன்னு இப்போ டாக்டரை வச்சு இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது ஏதோ இவங்களுக்கான தேர்தல் நேரத்தில் நெருங்குறப்ப தமிழர்களுக்கான விஷயங்கள் இவங்க ஒரு சந்தையாக்குறாங்கிற மாதிரி ஒரு பார்வை வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒவ்வொருவரும் தங்களுக்கான இருப்பை தக்க வைத்துக் கொள்ள போராடுவது தவிர்க்க முடியாத ஒன்று அரசியல் களத்தில். அதை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த தமிழர்கள் நலன் குறித்த முயற்சியில் நாம் அரசியல் உள்நோக்கத்தை கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் தான் உறுதியாகும். நான் வழக்கம் போல இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன், கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அரசியல் கட்சிகள் தான் கூட்டணியில் யார் யார் இடம்பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். ஆகவே நான் இன்றைக்கே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு என்னதான் முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதுதான் கடைசியில் உறுதியாக நிற்கும் என்று சொல்ல முடியாது. எனவே இன்றைக்கு எடுக்கிற இந்த முயற்சிகளை வைத்துக்கொண்டு இது தேர்தல் கூட்டணிக்கான முயற்சி தான் என்று நாம் கற்பனையிலும் யூகங்களிலும் விவாதிப்பது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக. இப்போ இன்னொரு விஷயம் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இந்த வருடம் மட்டும் 105 கௌரவ கொலைகள் நடைபெற்றிருக்கு அப்படின்ட்டு அதிமுக அரசு மீது அந்த ஒரு இதை வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் போது இந்த அரசு வந்து கௌரவ கொலையே நடக்கலைங்கிற மாதிரி இவங்க புள்ளிவிவரம் வெளியிடுறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போ கௌரவ கொலைகள்லாம் வந்து இப்போ இந்த ஒரு வருடமாக வந்து இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிபிஎம் கூட அவங்க மாநாட்டில் கூட கண்டன தீர்மானம் போட்டாங்க கௌரவ கொலைகள் குறித்து. இது ஏன் வந்து இடைநிலை சமூகங்களும் தலித் சமூகங்களும் இரண்டுமே படிக்க தான் செய்கிறாங்க, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி வராங்க, 2வது தலைமுறை 3வது தலைமுறை படிச்சுட்டு வராங்க. அடிப்படையில் பார்த்தா இது குறைய நேரு விகிதத்தில் போகக்கூடாது, இது வந்து குறைய தானே செய்யணும் இந்த மாதிரி வன்மங்கள்லாம். அது கௌரவ கொலைங்கிறது பெத்த பொண்ணை, வேறு சமூகத்தை சேர்ந்தவங்கள அவங்க பெத்த பொண்ணை கொலை செய்கிற அளவுக்கு திருப்பி இது ஒரு அறிவுக்கு முரணான இந்த உணர்ச்சி வளருதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது கௌரவ கொலைகள்? அதாவது இது வளர்கிறது அல்லது அதிகரிக்கிறது அப்படிங்கிறத எப்படி நாம் வந்து உறுதிப்படுத்துகிறோம்னா ஊடகங்களில் வெளிவரதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் வந்து ஊடக வெளிச்சம் மிகப்பெரிய அளவில் இல்லாத காலத்தில் இது நடந்தது, ஏராளம் நடந்தது. அன்றைக்கெல்லாம் அந்தந்த பகுதிகளிலே அது கரைந்து போனது. கௌரவ கொலைகள் என்பது இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் கடந்த காலங்களிலும் மிக மோசமான முறையிலே நடந்தேறி இருக்கிறது. அதற்கு எக்கச்சக்கமான சான்றுகளை நாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் ஊடக நிறுவனங்கள் பெருகிவிட்டன. ஊடகங்களுக்கு இடையிலே செய்தியை முந்தி தருவதில் போட்டிகள் அதிகரித்திருக்கின்றன. இந்த மாறி வந்திருக்கிற சூழல்களால் தான் நமக்கு இது அதிகரித்திருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் உண்மையில் இது நீண்ட காலமாக இருக்கிறது. நீங்கள் சொல்வதைப் போல பெற்ற பிள்ளையையே, பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையையே பெற்றவர்கள் தாயும் தந்தையும் சேர்ந்தே படுகொலை செய்கிற நிலை, அவர்கள் துடிதுடித்து இறப்பதை கூட பார்த்து அதை உறுதி செய்துவிட்டு போகக்கூடிய அளவுக்கான ஒரு அரக்க குணத்தை இந்த சாதி
மனிதனிடத்திலே வழங்கியிருக்கிறது. சாதி மனிதனை மிருகமாக்குகிறது, சாதி மனிதனை பைத்தியமாக்குகிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது ஒரு சரியானது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், சாதி கௌரவம். தன்னுடைய பிள்ளை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனோடு வாழ்க்கை நடத்துகிறாள் என்பதை தான் உடன் வாழக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அங்காளிகள், பங்காளிகள் இழிவாக பேசுவார்கள் என்கிற ஒரு சோஷியல் இன்செக்யூரிட்டி, ஒரு சமூக பாதுகாப்பற்ற தன்மை, தன்னுடைய தகுதிக்கு இது இழிவு ஏற்படுத்தும், களங்கம் ஏற்படுத்தும் என்று அச்சப்படுகிற நிலை, இதை போக்க வேண்டும். இதை போக்குவதற்கு அரசு எந்த முயற்சியும் எடுக்காமல் இதை மூடி மறைப்பதற்கு முயற்சிக்கிறது. கௌரவ கொலைகளே நடக்கவில்லை என்று சட்டமன்றத்திலேயே முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இங்கே மோசமாக இருக்கிறது. அவர்களுடைய அரசியல் கௌரவம் பாதிக்கப்பட்டு விடும் என்று அச்சப்படுகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு நேர்மையான அரசு, ஒரு நேர்மையான முதலமைச்சர் இந்த வெட்கக்கேடுகளை கண்டிக்க வேண்டும். தமிழகத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதை இந்த அரசு வேடிக்கை பார்க்காது. இதை வன்மையாக நாங்கள் கண்டிப்போம். இது தொடர்ந்தால் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம். யாராயிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான சட்டம் பாயும் என்று எச்சரிக்க வேண்டிய முதலமைச்சர் அல்லது அரசு அதற்கு மாறாக மூடி மறைக்கிற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் என்கிற போது அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒரு ஜனநாயக பார்வை இல்லை, ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றத்தை அவர்கள் விரும்பவில்லை என்பதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. இது தாப்பாண்டியன் அவர்கள் போன வாரம் நேர்முகம் எடுத்தோம். தாப்பாண்டியன் அவர்கிட்ட நான் இதே கேள்வியை தான் கேட்டேன். அவர்கள் இடதுசாரிகள்னால அந்த கேள்வியை நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தி கேட்டேன். உழைக்கும் வர்க்கத்திற்கு சாதி உணர்ச்சியோ இன உணர்ச்சியோ கிடையாது, உழைக்கும் மக்கள் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத இடதுசாரிகளுடைய கோட்பாடு. இப்போ அவங்க கொஞ்சம் சாதி விவரங்களே எடுத்து பேசுகிறாங்க. அப்போ தாப்பா அவர்கள்ட்ட நான் கேட்டது அதான், தாப்பாண்டியன் அவர்கள்ட்ட, நீங்கள் உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கௌரவ கொலைகளை அதிகம் ஈடுபடுறாங்க. மிட்டாமிராசு பண்ணையார் கிடையாது. அன்றாடம் காட்சிகளாக மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இருக்கக்கூடிய இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவங்க, குறிப்பாக மதுரை பகுதியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ சமீபத்தில் அதிகமாக நடக்குது. இப்போ உழைக்கும் வர்க்கம் பாட்டாளி வர்க்கத்திற்கு அவன் வந்து அந்த தேவை இருக்கும்போது சாதி உணர்ச்சிக்கு ஆட்பட மாட்டான், அவன் எல்லா உழைக்கும் வர்க்கத்தோடய ஒன்று சேருவான் அப்படிங்கிற அந்த இடதுசாரிகளுடைய தத்துவம் அது வந்து தவறான தாப்பாட்டை கேட்டேன். நான் அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். உழைக்கும் வர்க்கத்தில் தான் சாதி உணர்ச்சி அதிகம் இருக்குது, அல்லது வெளிப்படுறது அவங்கள்ட்ட வெளிப்படையாக தெரியுதான்னு தெரியல. எனக்கு தெரிந்தது கௌரவ கொலைகள், எனக்கு தெரிந்த வரையும் நான் பத்திரிகையில் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூலி தொழிலாளிகளாக தான் இருக்கிறாங்க. கூலி தொழிலாளிகள் ரொம்ப சராசரியான ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் இந்த சாதி உணர்ச்சி அதிகமாக இருக்குது. கொலை செய்கிற அளவு, பெத்த பொண்ணை கொலை செய்கிற அளவுக்கான அந்த உணர்ச்சி இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு வர்க்க அரசியல் பேசக்கூடியவர், இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏழை மக்கள், உழைக்கும் மக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமான மக்கள், எல்லா உணர்ச்சிகளையுமே எளிதில் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அதனால் மிகச் சாதாரணமான பிரச்சனைகளுக்கு கூட உடனுக்குடன் தம்முடைய நடவடிக்கைகளை வெளிப்படையாக செய்கிறார்கள். அது சாதி மோதலாக இருந்தாலும் சரி, மத அடிப்படையிலான மோதலாக இருந்தாலும் சரி, அல்லது பங்காளிகளுக்கு இடையிலான சண்டையாக இருந்தாலும் கூட, இப்படிப்பட்ட கௌரவ படுகொலையாக இருந்தாலும் கூட, இதையெல்லாம் நெளிவு சுழிவாக மூடி மறைத்து வெளிச்சத்திற்கு வராமல் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு பக்குவம் பெற்றவர்கள் அல்ல. அதனால் நமக்கு உழைக்கும் மக்களிடையே மட்டும் இது இருப்பதாக தெரிகிறது. சாதி உணர்ச்சி என்பது ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு உணர்ச்சி. அவர்கள் உழைக்கும் மக்களிடையே மிக சாதாரணமாக அதை திணித்து விடுகிறார்கள். அவர்கள் அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் உழைக்கும் மக்களை பயன்படுத்துகிறார்கள். சாதி கௌரவம் எங்கே இருக்கிறது என்பதை திருமண உறவுகளிலே அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இதை கற்பிப்பது ஆளும் வர்க்கம்தான் அல்லது முதலாளித்துவ வர்க்கம்தான், நிலவுடைமை வர்க்கம்தான். அதற்கு வெகு எளிதாக இலக்காவதும் இரையாவதும் உழைக்கும் வர்க்கம். எனவே உழைக்கும் மக்கள் தான் சாதி வெறியர்கள் என்று நாம் முத்திரை குத்தி விட முடியாது. அப்படின்னு கேட்கல, உழைக்கும் வர்க்கம் சாதி வெறிகள் கேட்கல. அந்த உழைக்கும் மக்கள் பொதுவாக பொருளாதாரத்துக்கு நிற்கிற மக்கள், அந்த மக்களிடம் இந்த அளவுக்கான ஒரு கேள்வி எப்படி இருந்தாலும் கடைசியாக அது எப்படி முடியும் என்றால், உழைக்கும் மக்கள்கிட்ட மட்டும்தான் அந்த பக்குவம் இல்லை, மற்றவங்க எல்லாம் முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்கிற மாதிரியான ஒரு பொருளை தந்துடும். ஆனால் மற்றவன் நெளிவு சுழிவாக செய்கிறான், இவங்க இயல்பாக செய்கிறாங்க, அவ்வளோதான். மற்றவன் காசை கொடுத்து கூலிப்படையை ஏவறான், இவங்க நேரடியாக தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. உழைக்கிற மக்கள் பெற்றவனே நேராக போய் அடிக்கிறான், பொருளாதார உடைமை உள்ளவன் வந்து அதுக்கான கூலிப்படையை ஏவறான். இப்போ அவன் எங்கோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறான். அப்போ அவன் செய்து மறைக்கப்படுதுங்கிறீங்க. இது அம்பல ஊடகங்களை வெளியே வருது அப்படிங்கிற விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் மதுரையில் நடத்தின விழா, இப்போ 1/4 நூற்றாண்டு முடிந்து அந்த விழா
அந்த விஷயங்களில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்துனீங்க. இப்போ பொதுவாக நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பித்து இன்றைக்கி 25 ஆண்டுகள் ஆகி இன்றைக்கி போய்கிட்டு இருக்க சூழலில் உங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் வந்து எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு தண்ணீர் அடைஞ்சிருக்கீங்க? சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, அடிப்படையான கொள்கையில் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் அடைந்திருக்கிறதா நினைக்கிறீங்க? முழுமையாக அடைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, பெரியார் அம்பேத்கர் சிந்தனையிலேருந்து கொண்டு வந்த கொள்கை, அது நாளைக்கு கிடைக்கணும் இல்லை. அதில் நீங்கள் ஆரம்பித்தது மூலமாக இந்த சமூக மாற்றத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் பங்கு வகிச்சிருக்கிறதா நினைக்கிறீங்க? 25 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த போட்டிகள் நிறைந்த, சூது சூழ்ச்சிகள் நிறைந்த, சதி வலைகள் பின்னப்பட்டிருக்கிற அரசியல் களத்தில் பயணம் செய்வதே ஒரு பெரிய சாதனையாகத்தான் நான் கருதுகிறேன். நான் அரசியலுக்கு அடியெடுத்து வைத்த காலத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் உருவாயின. சாதி சங்கங்களாக இருந்து அரசியல் கட்சிகளாக மாறி மிகப்பெரிய அளவிலே இயக்கங்களை எல்லாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் உண்டு. அவர்கள் பலர் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த 25 ஆண்டுகளில் பல்வேறு நெருக்கடிகளை தாங்கி, பல்வேறு சூது சூழ்ச்சி போன்ற நடவடிக்கைகளை தாக்குப்பிடித்து 25 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். அதன் மூலம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரில் ஒரு கணிசமான அளவு ஒரு இளம் தலைமுறையை அரசியல் படுத்தியிருக்கிறோம். அவர்களை ஒரு அரசியல் சக்தியாக, அமைப்பாக திரட்டியிருக்கிறோம். கடந்த காலங்களில் இவர்கள் வழிகாட்டுதலுக்கு ஆளின்றி எந்த அரசியல் கட்சிகளிலும் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பின்றி வெறும் விவசாய கூலி தொழிலாளர்களைப் போல அரசியல் கூலி தொழிலாளர்களாக இவர்கள் நடத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கென்று ஒரு அமைப்பு, எங்களுக்கென்று ஒரு கொடி, எங்களுக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு, எங்களுக்கென்று மேடை என்கிற அளவிலே தலை நிமிர்ந்திருக்கிறார்கள். மற்ற கட்சிகளில் மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் என்று தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்வதைப் போல இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் தங்களை மாவட்டமாக, ஒன்றியமாக, மாநில பொறுப்பாளர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு அதன் மூலம் தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு நிலை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் வரவுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிறது. அடுத்து இந்த மக்கள் மீது என்ன தாக்குதலை நடத்தினாலும், எவ்வளோ பெரிய படுகொலையை நிகழ்த்தினாலும், சேரிகளை கொளுத்தி சூறையாடினாலும் கேட்பதற்கு நாதி இல்லை என்கிற நிலை இருந்த காலம் மாறி கேட்பதற்கு இப்படி இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றன, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆக இப்படி வன்கொடுமைகளை எதிர்ப்பதில் ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் மாறி இருக்கிறது. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நான் 25 வருடத்திற்கு முன்னால் இந்த இயக்கம் ஆரம்பிக்காவிட்டால் ஒரு சராசரி மனிதனாக நானும் ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பேன், எனக்கு ஒரு 20-22 வயதில் மகனோ மகளோ இருந்திருப்பாங்க. நீங்கள் அது நீங்கள் அதாவது 25 வருடமாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்து சொன்னீங்க. இருந்தாலும் அதில் எதுவும் நீங்கள் திருமண வாழ்க்கை பண்ணியிருந்துருக்கலாமே. 25 வருடத்துக்கு முன்னாடி ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருக்கிறோம், ஒரு அந்த காலத்தில் படித்த ஆட்களாக இருந்திருக்கோம், நம்ம ஒரு திருமணம் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தெரிஞ்சிச்சு. அதில் ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு ஆதங்கம் இருந்தது, கல்யாணம் பண்ணி. அதில் வந்து இப்போ ஒரு தலைமுறை இயக்கத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள், புதிய தலைமுறை இப்போது இயக்கத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இந்த புதிய தலைமுறைக்கு என்னுடைய அர்ப்பணிப்பு, அந்த டெடிகேஷன் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் சொன்ன ஒரு செய்தி. ஏனென்றால் எல்லோரும் பேசுவதற்கு அந்த மேடையிலே வாய்ப்பில்லை. அங்கே திரண்டு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களில் மிகவும் புதிதாக அரசியலுக்கு வந்த இளைஞர்களும் கணிசமாக இருந்தார்கள். ஆகவே ஒரு சமூகத்தை அரசியல் சக்தியாக கட்டி எழுப்புவதற்கு எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளையெல்லாம் நாம் செய்திருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும் என்று நான் உணர்ந்ததால் அதை சொன்னேனே தவிர மற்றபடி அதில் எந்த ஏக்கமும் இல்லை. ஏனென்றால் இன்னொரு கூட்டத்திலே பேசும்போது நான் சொன்னேன், ஒருவேளை நான் திருமணம் செய்திருந்தால் எனக்கு 22 வயதிலே ஒரு வாரிசு இருந்திருக்கும். திருமணம் செய்யாததால் இன்றைக்கு ஒரு வாரிசு அல்ல, லட்சக்கணக்கான வாரிசுகள், விடுதலை சிறுத்தைகள் என்கிற வாரிசுகள் உருவாகி இருக்கிறது என்று நான் சொன்னேன். அன்றைக்கு இந்த செய்தியை சேர்த்து சொல்ல இயலவில்லை. இதையும் சேர்த்து சொல்வதற்காகத்தான் நான் தொடங்கினேன், ஆனால் அது முடியவில்லை. அப்போ அது பெருமையாக தான் சொல்கிறீங்க. பெருமையாக வாழ்க்கை முழுக்க பொது வாழ்க்கையிலே இருந்ததை நீங்கள் ஒரு பெருமையாகத்தான் பார்க்குறேன். இப்போ எல்லா மதத்துலேயும் வந்து வேறுபாடுகள் இருக்குது, இந்து மத அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறதுங்கிறது ஒரு சரி கிடையாது. இந்து மதத்தில் அதிகமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் சாதின்னு பார்க்கும்போது இஸ்லாத்துலேயோ மற்றதுலேயோ கிடையாது. ஆனால் இந்து மதத்திலேருந்து மாறின கிறிஸ்தவர்கள் வந்து மதம் தான் மாறுகிறார்களே ஒழிய இங்கே இருக்க அதே சாதியோட அதே உணர்வோடு தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு ரெட்டியார் கிறிஸ்தவர்கள், ரெட்டியார் இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மாறும்போது கிறிஸ்தவம் ரெட்டியாரையும் தூக்கிட்டு தான் போகிறாங்க. ஆதி திராவிடர்களும் இந்துவாக இருக்கிறவங்க கிறிஸ்தவராக போகும்போது கிறிஸ்தவ இதாக தான் போகிறாங்க. ஆனால் இஸ்லாத்தில் சாதி கிடையாது.
கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவர்கள் பைபிளில் கிடையாது சாதி, அவங்க நடைமுறையில் முழுக்க முழுக்க இருக்குது. சர்ச்சிலேயே கூட தீண்டாமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து நீங்கள் உட்பட பல்வேறு தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் தீண்டாமை பற்றி பேசும்போது இந்து மத நடைமுறையை தானே பேசுகிறீங்க. கிறிஸ்தவத்தில் உள்ள இதை பற்றி பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணதா செய்திகள் இல்லையா? கிறிஸ்தவ மதம் அதே சாதியோடு இருக்குல்ல, வன்னியர் ரெட்டியார் ஆதி திராவிடன் அதே சாதியோடு தானே போகிறாங்க. யாரும் வன்னியர் ரெட்டியாரை பண்ணிக்கிறதில்ல, ரெட்டியாரை திருமணம் பண்ணிக்கிறதில்ல. இந்து மதத்தில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணுறாங்க. அப்போ அதை எடுத்து தலித் அமைப்புகள் பேசுவது. கிறிஸ்தவத்தில் எங்கெல்லாம் தீண்டாமை கொடுமை தலைவிரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் களமிறங்கி போராடி கொண்டிருக்கிறது. அண்மையிலே கூட சிவகங்கையில் திருச்சபையில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு என்கிற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறோம். விழுப்புரத்தில் கிறிஸ்தவ சமூக நீதி மாநாடு என்ற ஒரு மாநாடு போட்டு தமிழகம் முழுவதும் எங்கெல்லாம் தேவாலயங்களில் தீண்டாமை கொடுமைகள் இருக்கின்றன என்பதை பட்டியலிட்டு அதை வன்மையாக கண்டித்திருக்கிறோம். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திலே அரையூர் என்கிற கிராமத்தில் அந்த தேர் தலித்துகளின் தெருக்கு அனுப்ப முடியாது என்று தடுத்ததை கடுமையாக எதிர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வெறும் இந்துத்துவ எதிர்ப்பு அல்லது இந்து மத எதிர்ப்பு என்று நாம் அதான் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறோம். இந்துமயமான கிறிஸ்தவத்தையும் எதிர்க்கிறோம். அதில் கூட இந்து மயமான என்கிற ஒரு சொல்லாடலை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்துத்துவத்தினுடைய உயிர்நாடி தான் சாதி அமைப்பு முறை, தீண்டாமை கொடுமை என்பது. அது வேறு எந்த மதத்திலும் பெரிய அளவில் ஆதிக்கம் செய்யவில்லை, கிறிஸ்தவத்தை தவிர. இஸ்லாம் கிடையாது, பௌத்தத்தில் இல்லை, அல்லது சமணத்தில் இல்லை, பார்சியில் இல்லை. மற்றவர்கள் வந்து இங்கே சீக்கிய மதத்தில் இல்லை. சீக்கியத்தில் மாறினா சிங்கு தான். அதுக்குள்ளே வந்து தலித் சிங்குன்னு யாரும் தங்களை அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. முஸ்லீம் மாறினா முஸ்லீம் தான், அதில் யாரும் பெருசாக தலித் முஸ்லீம்னு யாரும் அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கோட்பாடு வந்து அதற்கு இடம் கொடுக்கல. ஆனால் இந்து மதம் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் வர்ண அடிப்படையில் பிரித்து வைத்து அவர்களை இழிவுபடுத்துகிற ஒரு நிலை நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. கேட்டால் அவங்களும் தான் சொல்கிறாங்க, பைபிளில் சாதி இல்லைங்கிற மாதிரி வேதங்களில் சாதி இல்லை, உண்மையான இந்து மதத்தில் சாதி இல்லைன்னு சொல்லக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் அது இல்லை, அது உண்மை இல்லை. மிக மோசமான சாதிய ஒடுக்குமுறைகள் நிறைந்த ஒரு மதமாக இந்து மதம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்துத்துவத்தை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அந்த இந்துத்துவத்தை உள்வாங்கிய மதம் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்ப்போம். 18 விழுக்காடு பட்டியல் சமூகத்தினர் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு இருக்குல்ல தமிழ்நாட்டில், இது கிறிஸ்தவ தலித்துகளையும் சேர்த்து தானே கணக்கு வருது இது, இந்த 18 விழுக்காடு? ஏன்னா இப்போ தலித்துகளுக்கு தனி கிறிஸ்தவத்திற்கு மாறினால் உடனே அவங்க பிற்படுத்தப்பட்டவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். அதனால் அவங்க வந்து தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் தங்களை இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்திய அரசு கொள்கை முடிவு எதுவும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. கிறிஸ்தவத்திற்கு மாறிய தலித்துகளையும் சேர்த்தால் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது பாப்புலேஷன் மக்கள் தொகை என்பது 25 விழுக்காட்டிற்கு மேலே போகும். அப்போ இப்போ இது இந்து தலித்து கிறிஸ்தவ தலித்துகள் எல்லாரும் பிசி பட்டியலில் போயிருந்தனால அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் நிலையில் இருக்கிறாங்க. ஆமாம். ஆனால் உண்மையிலே வாழ்க்கை முறை என்பது தலித்துகளினுடைய வாழ்க்கை முறை தான். அதே சேரி, அதே தீண்டாமை கொடுமை, அதே ஒடுக்குமுறை, அதே இழிவு. ஆனால் அவர்கள் போய் வன்கொடுமைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று புகார் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதில் வன்கொடுமை செய்யக்கூடிய மோஸ்ட் பேக்வேர்ட், வன்கொடுமைக்கு உள்ளாகக்கூடிய தலித் பேக்வேர்ட். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஒரு நிலை இருக்குது. வன்கொடுமை செய்யக்கூடியவன், சேரியை கொளுத்தக்கூடியவன், தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடியவன், தலித்துகளை இழிவுபடுத்தக்கூடியவன் மோஸ்ட் பேக்வேர்ட். ஆனால் அந்த கொடுமைக்கு உள்ளாகக்கூடிய தலித் கிறிஸ்தவன் பேக்வேர்ட். இப்படி ஒரு முரண்பாடு அரசியல் கட்டமைப்பிலே இருக்கிறது. இல்லை, அது நிறைய சொல்லுவாங்க. எம்பிசி டிஎன்சியில் பார்க்கும்போது நாவிதர் சமூகம், வண்ணார் சமூகமும் ஒரு அவங்களுக்கு பண்ணையாராக இருக்கக்கூடிய கல்லர் சமூகமும் ஒரே நிலையில் வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி நிலையெல்லாம் குறவர் சமூகம் சில இடத்துல ட்ரைபல் இருக்குது, சில இடத்துல எஸ்சியில் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பாமக விடுதலை சிறுத்தைகள் ரெண்டுக்குமே வந்து திமுக அதிமுக என்ன அவங்க ரெண்டு கட்சிகள்ட்டையும் பார்க்குறாங்கன்னா, இவங்க 2 பேர்ட்டும் சேர்ந்தா வாக்கு கிடைக்குங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே இவங்க 2 பேருக்குமே ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்குது. பாமகவை சேர்த்தா இந்த சமூகம் ஓட்டு போடாது, விசியை சேர்த்தா இந்த சமூகம் ஓட்டு போடாது, இப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு. அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது, விசிக்கு இருக்குது. இப்படின்னு 2 கட்சிகளும் நினைக்கிறாங்க, திமுக அதிமுக நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கட்சிகளுக்குமே நெகட்டிவ் ஓட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸுக்கு எதிரான ஓட்டு இருக்குது, பிஜேபிக்கு எதிரான, அது பொதுவான கட்சிக்கு எதிரான ஓட்டு. அது மாதிரி தான் இது. ஒவ்வொருத்தருக்குமான ஒவ்வொரு பின்னணி இருக்குது. அந்த பின்னணியின் அடிப்படையிலிருந்து நெகட்டிவ் ஓட்டு இருக்குது. திமுகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு இல்லையா? அதிமுகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு இல்லையா? அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டெல்லாம் அதிமுகவுடைய கொள்கை பற்றின் மீது விழுந்த ஓட்டா?
திமுகவை பிடிக்காதவர்கள்லாம் அதிமுக அது பொதுவான கருணாநிதி பிடிக்காத ஓட்டு, ஜெயலலிதா பிடிக்காத ஓட்டு மாறல. இதை வந்து நீங்கள் சாதியாக பார்க்கக்கூடாது. அதே அணுகுமுறை தான், அதே கான்செப்ட் தான் இருக்கும். இதில் என்னன்னா விடுதலை சிறுத்தைகளை ஒரு சாதி அமைப்பாக பார்க்குற ஒரு பார்வை இருக்கிறது, அதனால் இப்படி ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. ஆனால் அப்படி அல்ல, எல்லா கட்சிகளுக்குமே நெகட்டிவ் ஓட் பேங்க் இருக்குது. இல்லை, அது பொதுவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது, இல்லை புதிய தமிழகத்தை சேர்த்தா அங்கே முக்குளத்தூர் ஓட்டு கிடைக்காது, இவங்க விடுதலை சிறுத்தைகளை சேர்த்தா இங்கே, அதை வன்னியர்கள்லாம் நான் பாமகவை சொல்ல, பொதுவான வன்னியர்களை திமுக வன்னியர்களே போட மாட்டேங்கிறாங்க. அதே போல் பாமகவை சேர்த்திங்கன்னா திமுகவில் இருக்க ஆதி திராவிடர்களும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. இப்படிங்கிற ஒரு பொதுவான நெகட்டிவ் ஓட்டு இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும் தான் இருக்குது. ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்கிறேங்க, ஆதி திராவிடர்கள் வந்து சாதி பார்த்து வாக்களிக்கிறது குறைந்த சதவீதம் தான். கட்சி கூட்டணி வாக்களிப்பாங்க. இப்போ வந்து திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தால் கூட, திமுகவில் வந்து பாமக இருந்தாலும் கூட, அந்த வேட்பாளர் யாராக இருந்தாலும் வாக்களிக்கக்கூடிய நிலை பல சான்றுகளை காட்ட முடியும். அந்த மாதிரி வந்து பாமகவுக்கு வாக்குகள் விழுந்திருக்கின்றன. அதை பாமக நிறுவனரே எங்களிடத்தில் வந்து சான்றுகளோடு உறுதிப்படுத்தினார். இந்த 2011 தேர்தல் முடிஞ்ச உடனே சில வாக்குச்சாவடிகளை எடுத்துக்காட்டி, இது முழுக்க தலித்துகளுடைய வாக்கு வங்கி வாக்குச்சாவடி, இதில் 400க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கின்றன, இதிலே மாம்பழத்திற்கு முதல் முறையாக உங்களால் எங்களுக்கு 350க்கும் மேற்பட்ட வாக்குகள் விழுந்திருக்கின்றன, 80% விழுந்திருக்கிறது என்று காட்டியிருக்கிறார். இப்போ அதில் வந்து சாதி யாரும் பார்க்கல, கட்சி கூட்டணி அப்படிதான் பார்க்குறாங்க. ஆனால் தலித்துகள் வேட்பாளர்களாக நிற்கிற இடத்துல ஒரு தலித் வெறுப்பு இயல்பாகவே இருக்கிறது. அது நீண்ட காலமாக தலைமுறை தலைமுறையாக இருந்து வருகிறது. அது ஒரு கணிசமான வாக்கு எதிர்வாக்கு விழத்தான் செய்கிறது. ஆனால் அதையும் தாண்டி 2001 நான் வெற்றி பெற்றிருக்கிற மங்களூரில், 2009 எம்பி தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம், 2006 மங்களூர் காட்டுமன்னார்குள்ள வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ தலித் அல்லாதவர்களும் வாக்களித்து தான் வெற்றி பெறுகிறோம். அப்போ கட்சியை கூட்டணியை அடிப்படையாக வைத்து வாக்கு அளிக்கிறார்கள் மக்கள். அப்படிலாம் நெகட்டிவாக எல்லாமே போயிடுறதில்லை. அது குறிப்பிட்ட சில பர்சன்டேஜ், சில சதவிகிதம், அதை நம்ம வந்து ஒரு பொருட்டாக இல்லை. கடந்த முறை திமுக அந்த தேர்தல் தோல்வியை எல்லாருமே ஆராய்ந்தப்போ நடந்த விஷயங்கள் வந்து சொல்கிறப்ப நல்லா பார்த்தீங்கன்னா, புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாருமே திமுக பின்னாடி தான், நீங்கள் எல்லாருமே திமுக பின்னாடி தான் இருந்தீங்க. நல்லா கவனித்து பார்த்தா தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகம் வந்து ஆதி திராவிடர் சமூகம். அதை பெரும்பான்மையாக பிரதிநிதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவை ஆதரிக்குது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகம், தமிழ்நாடு முழுவதும் சேர்த்தா, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் புதிய தமிழகமும் திமுக ஆதரிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு அடர்த்தியான சமூகம் தான். இத்தனை பேர் ஆதரித்தும் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய படுதோல்வியை திமுக சந்திச்சது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அப்போ தலித் மக்களுடைய வாக்குகள் வந்து தலித் மூவ்மெண்ட்டு கிடையாது, இஸ்லாமிய வாக்குகள் இஸ்லாமிய மூவ்மெண்ட்டை இல்லை அப்படிங்கிற அர்த்தமா? இயக்கங்களுக்கு பின்னாடி அந்த மக்கள் இல்லைன்னு அர்த்தமா? இத்தனை கூட்டணி இருந்தும் கூட தோல்வி வந்து சாதாரண தோல்வி இல்லையா? அப்படியே அந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலை பாருங்க. இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா பல்வேறு கட்சிகளும் அன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் தான் திமுக கூட்டணியில் இருந்தோம். மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. இடதுசாரிகள் இருந்தாங்க, வைகோ இருந்தார், புதிய தமிழகம் இருந்துச்சு, எல்லா கட்சிகளும், எல்லா இஸ்லாமிய அமைப்புகள் இருந்தாங்க. அப்போ ஏன் அவங்க தோற்று போனாங்க? அது எப்படி தோற்று போனாங்க? இப்போ நாங்கள் மட்டும் இருந்தப்போ திமுகவும் காங்கிரஸும் வந்து 8 தொகுதியில் தவிர மிச்சம் எல்லா தொகுதியிலும் 31 இடங்களில் வந்து வெற்றி பெற்றாங்க. அது ஈழத்தமிழர் பிரச்சனை, அதுவும் கொடூரமான முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நிகழ்ந்த நேரத்தில் திமுக மீது ஒரு மிகப்பெரிய பழி சுமத்தப்பட்ட நேரத்தில் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது. அதனால் வந்து அந்தந்த நேரத்தில் உருவாக்கப்படுகிற ஒரு டெம்போ, ஒரு அலை. இப்போ இந்த தேர்தலில் வந்து மோடி அலைங்கிறது ஒன்று இருந்தது, அது யாரும் மறுத்திட முடியாது. ஊடகங்கள் திட்டமிட்டு உருவாக்கிய மோடி அலை. இந்த தேர்தலில் விஜயகாந்தனுடைய வாக்கு வங்கியும் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தது. அதுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு தருமபுரியில் அந்த வெற்றியும், நாகர்கோவில் அந்த வெற்றியும் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு மோடி அலையை அறுவடை செய்யக்கூடிய வலிமை தமிழகத்தில் இல்லை. அவங்க வேட்பாளர்கள் அந்த வலிமை பெற்றவர்களாக இல்லை, அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. அந்த கட்சியை அறுவடை செய்யக்கூடிய, அதாவது நிலத்தில் விளைஞ்சு கிடக்கலாம், அறுவடை பண்ணி களத்துக்கு கொண்டு வரணும் இல்லை, அதை மிக எளிதாக அதிமுக அறுவடை செஞ்சுக்கிச்சு. மோடி அலையில் கிடைக்கக்கூடிய கணிசமான வாக்கு வங்கி அதிமுகவுக்கும் போச்சு. அதனால் வந்து திமுகவுடைய தோல்விக்கு விடுதலை சிறுத்தைகளும் அல்லது மற்ற இஸ்லாமிய அமைப்புகளும் தான் காரணம் என்று கற்பிப்பது தவறு. அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய பெரும்பான்மை சமூகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட மல்டி ஃபேக்டர்ஸ், அது பல்வேறு காரணங்கள் அதுக்கு அடிப்படையாக இருக்குது.
அதுக்கு இந்த கட்சிகள் ஒன்றா சேர்ந்ததுனால மட்டுமே வந்து நியூமரிக்கலாக ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைச்சிருன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் எழுப்பப்படுகிற பிரச்சனைகள், விவாதங்கள் இதுவெல்லாம் அதில் சேரும். அப்போ அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு மாற்று சக்தியாக மோடியை முன்னிறுத்தும் போது அது தமிழகத்திலே இந்த தாக்கம் இருந்தது. அதுதான் முக்கியமான வினையாற்றுறது. அதுவும் ஒரு மேஜர் பெரும்பான்மையான ஒரு காரணம். இன்னைக்கு மக்கள் இதை பார்த்துக்கோம். இப்போ வந்து மக்கள் வந்து சாதி உணர்ச்சியா நம்ம கட்சியா அப்படின்னு பார்க்கும்போது தமிழக மக்கள்கிட்ட எது மேலோங்கி நிற்கிது? கட்சி தான் மேலோங்கி நிற்கிது. அது ஒவ்வொரு சமூகத்தினுடைய பின்னணியை பொறுத்து. சாதி உணர்வு காலங்காலமாக ஊட்டப்பட்ட சமூகம் வேறு, சாதி வேண்டாம் சாதியை சொல்ல வேண்டாம்னு சொல்லப்படுகிற சமூகம் வேறு. தலித்துகள் மத்தியில் எந்த தலைவருமே சாதி பெருமை பேசி சாதி உணர்வு ஊட்டினது கிடையாது. அது அம்பேத்கராக இருந்தாலும் சரி, அல்லது ரட்டமலை சீனிவாசனாக இருந்தாலும் சரி, அயோத்திதாச பண்டிதராக இருந்தாலும் சரி, சாதி வேண்டான்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி நாங்களும் சாதி ஒழிப்போம் தான் சொல்கிறோம். ஆனால் மற்ற சமூகத்தில் சாதி உணர்வு, அந்த பெருமை பல ஆண்டு காலமாக தொடர்ந்து பேசப்பட்டு அது திணிக்கப்பட்டு வருகிறது. அப்போ அந்த சமூகத்தையும் தலித் சமூகத்தையும் நீங்கள் ஒரே மாதிரி எடை போட்டு பார்க்க முடியாது. சாதி உணர்ச்சி இருக்கா இல்லையா? தலித்துகளை பொறுத்தவரையில் யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களை ஓட்டு போடுவாங்க. என்ன சாதின்னு பார்க்குறதில்ல. எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு தலித் அடையாளத்தோடு இருக்கும்போது நான் எல்லாருக்கும் அறைகூவி அழைக்கணும், இது எல்லாருக்குமான கட்சி தான் வாங்க அப்படின்னு. நான் நண்பர் விஜயகாந்த் அப்படி அறிவிக்கலை. நான் கட்சி அறிவிக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லா சாதியிலிருந்தும் கிளைகள் உருவாக்குறது. அப்போ யாருக்கு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது? அப்போ எந்த சமூகத்திடம் வந்து சாதி பார்வை இருக்குது? நான் இன்னொரு கூட்டத்தில் சொன்னேன், தலித்துகள் வந்து குழந்தை பெற்றால் அண்ணான்னு பேர் வைக்கிறாங்க, ஈவேரான்னு கூட பேர் வைக்கிறாங்க, எம்ஜிஆர்னு பேர் வைக்கிறாங்க, ஜெயலலிதான்னு பேர் வைக்கிறாங்க, இந்திரா காந்தின்னு பேர் வைக்கிறாங்க, ராஜீவ்காந்தி பேர் இருக்குது. ஆனால் தலித் அல்லாத சமூகத்தில் குழந்தை பெற்றால் யாரும் மறந்தும் தெரியாமல் கூட அம்பேத்கர்னு பேர் வைக்கிறது இல்லை. அப்போ சாதி உணர்வு எங்கே இருக்குது? இப்போ சாதி உணர்வு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இல்லை, அது வந்து தீர்மானிக்கதான்னு கேட்டேன். இங்கே தேர்தல் அரசியலில் தீர்மானிக்கிற அளவு இருக்கா? சில இடங்களில் அது தோத்துருது, சில இடம் ஜெயிக்குது இல்லை. மக்கள்கிட்ட எது விஞ்சி நிற்கிது இப்போ தேர்தல்னு கேட்டேன். தேர்தல் அரசியல் கட்சி உணர்வு தான் மேலோங்கி இருக்கு. அதான் கேட்டேன் நான். அதுக்கு அடுத்தபடியாக கணிசமாக இருப்பது சாதி. அது உணர்ச்சியும் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு ப்ளே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ வந்து எல்லாருமே எனக்கு தெரிந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லலை, காங்கிரஸாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே இடதுசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, இந்த ஆட்சிக்கு எதிராக ஒன்று சேருங்க, இந்த அதிமுக அரசுக்கு எதிராக ஒன்று சேருங்கிற மாதிரி ஒரு அறைகோலை கொடுக்குறாங்க. இந்த எப்படி அப்போ ஒரு அதிமுக அரசுக்கு எதிராக இன்னைக்கு கூட ஈவிகே செல்வன் அந்த ஸ்டாண்டை தான் சொல்லியிருக்கிறார், அதிமுக அரசுக்கு எதிராக ஒன்று சேரணும் நம்ம எல்லாருமே. விஜயகாந்துக்கும் கடுமையான ஆன்டி ஏடிஎம்கே பார்வை இருக்குது. இந்த சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இல்லை, வலிமையாக உள்ளவர்களுக்கு எதிராக அணி திரள வேண்டும்ங்கிறது தானே கோரிக்கையாக இருக்க முடியும். இப்போ ஆட்சியில் இல்லாத திமுகவுக்கு எதிராக அணி சேருங்கன்னு சொன்னால் அது வந்து சரியான வாதமாக இருக்க முடியாது. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிராக அணி திரள வேண்டும் அப்படின்னு சொல்வதை நாம் வந்து வேறு எந்த உள்நோக்கத்தோடும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்க மாற்றி கூட்டணி அரசுக்காக ஒன்று சேருவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்தால் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. காங்கிரஸ் பாமக அளவுக்கு நீங்கள் வந்து ரூலிங் பார்ட்டியை விமர்சிக்கலையே? நான் கவனித்த வரைக்கும், இப்போ கவனித்த வரைக்கும் பாமகவும் காங்கிரஸும் கடுமையாக விமர்சித்த அளவுக்கு, அதாவது நீங்கள் அதிமுக கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறோம், சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல சுட்டி காட்டுகிறோம். விளம்பரத்திற்காக நாங்கள் எப்போதும் வசைபாடுவதில்லை. சிலர் குறிப்பாக பாமக கடுமையாக விமர்சிப்பதும் பிறகு கடுமையாக போற்றி புகழ்வதும் விளம்பர உத்தியாகவே கையாண்டு வருகிறது. தமிழ்நாட்டையே கெடுத்து குட்டிச்சுவராக்கியது திமுக என்று ஒருபுறம் சொல்லுகிறார்கள். திருமண அழைப்பிதழ் கொண்டு போய் கொடுக்குற நேரத்தில் இவர்தான் தமிழகத்தின் மூத்த தலைவர், இவரால் தான் தமிழகம் உருப்பட்டது என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட், ஒரு பக்கம் இன்னொரு அதிதீவிரமான நிலைப்பாடு விடுதலை சிறுத்தைகள் எடுத்ததில்லை. ஆளுங்கட்சியை தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு எழவில்லை. ஆனால் இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, கௌரவ படுகொலைகள் அதிகரித்திருக்கிறது, சாதி வெறியாட்டம் தலைவிரித்தாடுகிறது, தருமபுரியில் நிகழ்ந்திருக்கிற கொடுமை மிக கொடூரமானது. இதையெல்லாம் நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனம் தான். ஆனால் பாமக குறித்து எல்லாருமே வைக்கிற அந்த விமர்சனம் நீங்கள் நிமிஷத்துக்கு கூட்டணி மாறிக்குவீங்க, மாறி மாறி பேசுவீங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, இடதுசாரிகள் இந்த நாட்டில் நிலையான கூட்டணியில் இருந்திருக்கிறாங்களா? யார் தான் கூட்டணி மாறி மாறி வைக்கல? திமுக அதிமுக கூட எல்லாருமே கூட்டணி வச்சிருக்கிறாங்க. பாஜக கூடயும் கிட்டத்தட்ட இடதுசாரிகள் தவிர்த்து எல்லாருமே கூட்டணி வச்சாச்சு. இந்த சூழ்நிலை எங்களை மட்டும் ஏன் நீங்கள் குறி வச்சு சொல்கிறீங்க? கூட்டணி வைக்காத ஆட்கள் யாராக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள்.
மாறி மாறி கூட்டணியில் கூட ஒரு கூட்டணி பேசுறதுல அணி மாறி போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அணியில் இடம்பெறது மாறி தான் போகணுங்கிறதுங்கிறது நிலை வேறு. இப்போ திமுகவில் வந்து இடம் கிடைக்கல, அதனால் அதிமுக போகிறோம். அதிமுகவில் வந்து சேர முடியாத ஒரு நிலை, அதனால் திமுகவில் வாய்ப்பு கிடைக்குது போகிறோம். இப்படி சில கட்சிகள் இருக்குது. இவங்க எப்படின்னா 2 கட்சிகிட்டும் பேசிக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது, திட்டமிட்டே வந்து எந்த அணி வெற்றி பெறுகிறது பார்த்துக்கிட்டே இருந்து அந்த பக்கம் பந்தய குதிரையில் வந்து பணம் கட்டுறது. இது வெளிப்படையாக அவங்க கையாளுகிற உத்தி. அதனால தான் அவங்களுக்கு அந்த பேர். ஏன் இடதுசாரிகள் மேலே அதை சொல்லலை? இடதுசாரிகள் போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட கடைசி வரையிலும் அதிமுக இருக்கணும்னு இருந்தாங்க, இல்லைங்கிறதுனால ஒதுங்கிட்டாங்க. வைகோ கூட கடைசி வரையிலும் அதிமுக கூட்டத்தில் தான் இருக்க போகிறோம் நம்பிக்கிட்டு இருந்தார். அவர் திமுகவோட பேசலை. அந்த அம்மா கலட்டி விட்ட உடனே அவங்க பாட்டு அமைதியாகிட்டார், எலெக்ஷன்லேயே நிற்கல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே 30ன்னு பேசிக்கிட்டு அங்கே 32ன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கே பழிக்குதோ அங்கே தாவுவாங்க. இது கடந்த கால வரலாறு. அதனால் வந்து வலிமையான கட்சியோடு பேரம் பேசுவது, அதற்காக வந்து அணி மாறுவது அப்படிங்கிற ஒரு சுயநல அரசியலை வந்து வெளிப்படையாக செய்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட அருவருப்பாக பார்க்காம. அதனால் அவங்க மேலே இந்த முத்திரை. அதிமுகவினுடைய இந்த விஷயம், இவங்க இந்த கேஸுக்கு அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத பார்த்து தான் அதிமுகவோட எதிர்காலம் அமையும். தமிழ்நாட்டுடைய அந்த அரசியல் மாற்றம் நிகழுமானுங்கிறது இந்த கேஸை வச்சு தான் சொல்ல முடியுங்கிறது தொடர்ந்து சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மைதான். இப்போ இந்த தீர்ப்பில் மறுபடியும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு விடுமையானால், அந்த அபராதம் உறுதி செய்யப்பட்டு விடுமையானால் சட்டப்படி அவர் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாத ஒரு நிலை. ஆக அவர் மறுபடியும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையிலே அரசியல் செய்ய முடியாது. இது அந்த கட்சிக்குள்ளே ஒரு நெருக்கடியை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அம்மையார் தான் முதலமைச்சர் என்கிற நம்பிக்கையில் மக்கள் வாக்களிக்கிறார்கள். இனி வருங்காலத்தில் அவர் சுட்டிக்காட்டுகிற நபரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை இப்போது நாம் யூகத்திலே சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்படுமையானால் அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அம்பேத்கரை பற்றி இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வந்து, இப்போ நீங்கள் வெளிப்படையாக இந்துத்துவ அமைப்புகளை விமர்சிக்கிறீங்க, ஆனால் அவங்க அம்பேத்கரை வந்து முழுமையாக ஏற்றுக்கிறாங்க. அவங்க அம்பேத்கரை வந்து எங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் வந்து பூஜிக்கக்கூடிய தலைவர்களில் அம்பேத்கர் வச்சுருக்கோம், ஜோதிராம் பூலேவை வச்சுருக்கோம், நாராயணகுருவை வச்சுருக்கோம், ஐயன்காளியை வச்சுருக்கிறோம், ஐயா வைகுண்ட சாமி அவர்களே, இவர்கள் எல்லாரையுமே நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இவங்கெல்லாம் இந்துக்கள், இந்து மதத்தை பாதுகாத்தவர்கள். அம்பேத்கர் அவர்கள் இஸ்லாத்துக்கோ கிறிஸ்தவத்துக்கே மாறலையே, எங்களுடைய பௌத்தத்துக்கு தானே மாறினார். அவ்வளோ இந்து மதத்தில் சீர்திருத்தம் செஞ்சாருங்க அவர். மற்றபடி ஒன்றும் இந்து மதத்தெல்லாம் அவர் அழிக்க பார்க்கல. அம்பேத்கரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இப்போ ஆர்எஸ்எஸ்லாம் தொடர்ந்து இந்த வார்த்தை வைக்கிறாங்க. அம்பேத்கரை பற்றி எல்லளவு கூட விமர்சனம் செய்ய தயாராக இல்லை. அம்பேத்கருக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்ய தயாரோம், நூற்றாண்டு நினைவு மண்டபம் கட்டுறதுலேருந்து பல்வேறு விஷயங்கள் அங்கே செய்ய தயாராக இருக்குங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கடவுளை பற்றியே பேசாத கௌதம புத்தரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொன்னவர்கள் தான் இவர்கள். இன்றைக்கும் அதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரை ஒரு இந்து உணர்வாளர் அல்லது பற்றாளர் அல்லது ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்லுவது அப்பட்டமான ஒரு திரிபுவாத முயற்சி. புரட்சியாளர் அம்பேத்கருடைய உயர்ந்த கொள்கைகளுக்கு, புரட்சிகர கொள்கைகளுக்கு செய்கிற ஒரு அவமதிப்பு. இது அவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கையாளுகிற ஒரு உத்தி. தாழ்த்தப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக, வஞ்சிப்பதற்காக கையாளுகிற ஒரு உத்தி. உண்மையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையில் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்குமேயானால் அவர்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று அவர்கள் அறிவிக்கட்டும். அவர்களுடைய அரசியல் அறிக்கையில், மேனிஃபெஸ்டோவில் சாதி ஒழிப்பை அடிப்படையான கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொண்டால் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டது சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவங்க இதுக்கு ஆதாரம் என்னன்னு சொல்கிறாங்க, அம்பேத்கர் அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு வந்து ஹெட்வேக்கர் வந்து கூட்டி போனார், பூனாவில் நாக்பூரில் கூட்டி போனப்போ இங்கே தீண்டத்தகாதவர்கள் எத்தனை பேருன்னு அம்பேத்கர் கேட்டப்போ இங்கே யாருமே தீண்டத்தகாதவர்கள் தீண்டத்தக்கவர்கள்லாம் கிடையாது, எல்லாருமே இந்துக்கள்னப்போ அம்பேத்கர் வந்து அப்படியே கண்ணீர் மல்க ஹெட்வேக்கரை கட்டிப்பிடிச்சார். இதெல்லாம் வரலாற்றில் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்பேத்கரை வந்து இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு ஆளாகவே தொடர்ந்து சித்தரிக்கிறாங்கிறாங்க. இந்த வரலாற்று சம்பவம் நடந்ததா? தொடர்ந்து இதற்கு எந்த ஆதாரமும் இதுவரையில் நம்முடைய கவனத்திற்கு வந்ததில்லை. ஆர்எஸ்எஸ் இயக்க தலைவரை அம்பேத்கர் சந்தித்ததாக இதுவரையில் நாம் கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை சந்தித்திருந்தால் கூட
அது ஒரு தனிநபர் மரியாதை நிமித்தமான சந்திப்பாகத்தான் இருக்க முடியும். குன்றக்குடி அடிகளாராயே பெரியார் சந்தித்திருக்கிறார். குன்றக்குடி அடிகளார் கொள்கை ரீதியாக ரொம்ப வேறுபாடு கிடையாது, அது கடவுள் மறுப்பை தவிர்த்து. ஆனாலும் அவர் திருநீர் பூசும் போதும் அதை ஏற்றுக்கொண்டார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதனால் கொள்கையை விட்டு கொடுத்ததாகவோ அல்லது சமரசமாகி விட்டதாகவோ நாம் கருதிவிட முடியாது. ஹெட்கேவாரை கட்டிப்பிடித்தார், கண்ணீர் மல்க ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு போனார் அப்படிங்கிறது அதில் அவர் சமரசமாயிருந்தால் கடைசியில் அவர் ஏன் பௌத்தத்தை தழுவ வேண்டும்? இந்து மதத்தை ஏன் அவர் கடுமையாக சாட வேண்டும்? இந்து மதத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் ஏன் அறைகூவல் விடுக்க வேண்டும்? பூனா ஒப்பந்தத்தை கூட அவர் காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலாக தான் நிறைய கட்டுரைகள் அம்பேத்கர் எழுதினார். பூனா ஒப்பந்தத்தில் இந்த இரட்டை வாக்குரிமைங்கிறத காந்தி ஏற்றுக்கல, ஆனால் இந்து மகாசபை ஏற்றுக்குச்சு. காந்திகிட்ட உண்ணாவிரதம் வேணான்னு இந்து மகாசபையே சொல்லிச்சு, அம்பேத்கருக்கு எதிராக உண்ணாவிரதம் எல்லாம். இதெல்லாம் வரலாற்றில் இருக்கே, அம்பேத்கர் வரலாற்றிலே இந்து மகாசபை அம்பேத்கருடைய அந்த இரட்டை வாக்குரிமை கோரிக்கையை ஏற்றுக்குச்சு. காந்தி தான் ஏற்றுக்கல, காங்கிரஸ்க்கு எதிராக தான் அம்பேத்கர் இருந்தாரே ஒழிய இந்து மகாசபைக்கு எதிராக அவர் எதுவுமே பேசலை அந்த சமயத்தில். இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அது இந்து மகாசபையை ஆதரிச்சுதா இரட்டை வாக்குரிமையை? இல்லை, அதாவது இரட்டை காங்கிரஸ் எதிர்ப்பு நிலைப்பாடு ஆதரிச்சாங்களா? இரட்டை வாக்குரிமையுடன் கூடிய தனி வாக்காளர் தொகுதி முறை அதுதான் அம்பேத்கர் வைத்தது. இது எல்லா மைனாரிட்டிஸ்க்கும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த வட்டமேசை மாநாடே எதற்காக நடந்ததுன்னா, இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு சிறுபான்மை சமூகத்தினருடைய அரசியல் உரிமைகள் குறித்து தான் பேசப்பட்டது. அதிலே சாதி அடிப்படையிலான சிறுபான்மையினர் என்று தலித்துகளை அங்கீகரித்து அழைப்பு விடுத்தார்கள். தலித்துகள் இந்துக்களாக இங்கே கருதப்பட்டாலும் கூட அன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்துக்களாக ஏற்றுக்கொள்ளாத நேரம் இருந்தது. தலித்துகள் வேறு, பழங்குடிகள் வேறு, இந்துக்கள் வேறுன்னு தான் 1911 வரையிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்துக்களாகவே இவர்களை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்துக்கள் அல்லாதவர்கள் தான் தலித்துகள். ஆனாலும் கூட பிற மதவழி சிறுபான்மையினருக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட வேண்டுமோ அப்படி சாதி வழி சிறுபான்மையினருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உடன்பாடு கொண்டிருந்ததால் வெள்ளையர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களையும் அழைத்தார்கள். அந்த விவாதத்திற்கு பிறகு வெள்ளைக்கார அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு தனி வாக்காளர் தொகுதியுடன் கூடிய இரட்டை வாக்குரிமையை அவர்கள் வழங்கினார்கள். அதைத்தான் காந்தி எதிர்த்தார். இந்த கருத்தை எந்த மகாசபையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்து மகாசபை ஏற்றுக்கொள்ள. அதாவது டபுள் மெம்பர் கான்ஸ்டிடியூன்சி, 2 உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர் முறையை தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அது இருந்தது. 1952 ஒரு முறை அந்த தேர்தல் நடந்துச்சு. ஒரே தொகுதியில் சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தல் அது நடந்துச்சு. அதனால் இந்த இரட்டை வாக்குரிமையுடன் கூடிய தனி வாக்காளர் தொகுதி முறையை இந்து மகாசபை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் அது உண்மை அல்ல, அது தவறான தகவல். உங்களுடைய பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையில் தொடர்ந்து கலப்பணிக்கு இடையிலையும் நம்ம ஊடகத்துக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க. அதுக்காக நம்ம பார்வையாளர்கள் சார்பிலையும் இமய தொலைக்காட்சி சார்பாக உங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.